இது அமெரிக்காவோட இயல்பான செயல்பாடு என்னடான்னா, ஒரு நாட்டோட அங்கீகாரம் இல்லாத ஒரு நபர்களை தலைவர்களாக்கவும், அந்த தலைவர்களை திரும்பி சர்வாதிகாரிகளா மாத்துறதும், அந்த சர்வாதிகாரிகளை அவர்களோட தீவிரவாத செயல்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதும் அமெரிக்காவோட இயல்பான செயலா தானே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்குன்னு இது புதுசா நடக்குதா? இது புதுசா இல்லை. இதுல என்ன யார் விக்டிம்ஸ் ஆறாங்கன்னா, ஒரு கம்போசிட் கண்ட்ரி, நம்ம மாதிரி ஒரு கம்போசிட் ரிலீஜியஸ் கண்ட்ரி இருக்கு இல்லையா, நம்ம அது ஒரு பெரிய விக்டிம்ஸ் ஆயிடுறோம். இங்கேனா இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ ஹமாஸ் அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், அவங்களால தான் எல்லாமே இஸ்லாமுக்காக அவங்க தான் போராடுறாங்கன்னு சொல்லி இங்கே ரொம்ப பேர் ஏமாந்து அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மூமெண்ட்டே நடக்குது. ஏன் கேரளா நடக்கல? கேரளா லைவ் டெலிகாஸ்ட். இவங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த பலஸ்டீன் என்ற ஒரு நாடு உருவாகாததுக்கு காரணமே ஹமாஸ். ஐசிசி வாரண்ட் அவங்க மேல இருக்கு. இப்போ நீங்க நெத்தனியாவுக்கு ஐசிசி வாரண்ட்னு சொல்ற குரூப்ஸ்க்கு இவங்களோட ஐசிசி வாரண்ட் தெரியுது. ஹமாஸ் மேலயும் ஐசிசி வாரண்ட் இருக்கு. மேல இருந்தது இல்ல, இவன் மேல ஐசிசி வாரண்ட் இஸ் தேர்.